बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबिही नस्तईन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबिया वल मुरसलीन अल्लाहुम्मा यन्फ़अना बिमा अल्लमतना वअल्लिम्ना मा यन्फ़अना रब्बना ज़िदना इल्मा. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே அவனை போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின் வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் அருள் கொடை, அவனை பற்றி பேசுறதுக்கான ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். கிதாபு தௌஹீத் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் தொகுத்த இந்த கிதாபு தௌஹீதை நம்ம தொடர்ந்து படித்து அதிலிருந்து பிரோஜனத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதல்ல தௌஹீதுனா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் தௌஹீதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம், அந்த தௌஹீதை ஒருத்தர் பின்பற்றவில்லை என்றால் என்ன நடக்கும்னு பார்த்தோம். அப்புறம் ஷிர்க்குனா என்ன, தௌஹீதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஷிர்க்குனா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனோட இபாதத்துகளில் ஷிர்க் வரும் என்பதை நாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு அவனோட அறுத்து பலியிடல்லையோ அவனோட நியத்துகள்லையோ ஏன்னா, அப்புறம் தபர்ருக் பரக்கத்தை எப்படி தேடுவது, அதில் எப்படி நாம் ஷிர்கில் போய் உழுவ முடியும் அப்படின்றதெல்லாம் போன காலத்தில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க வேண்டியது அல் இஸ்திஆஸா, அல் இஸ்திகாஸா, அல் இஸ்திஆனா அல்லது துஆவை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் அல் இஸ்திஆஸா. இஸ்திஆஸா என்றால் பாதுகாவல் தேடுவது. அவுது சொல்கிறோம் இல்லையா, அவுஸ், ஐன் வாவ் ஜால், அவுஸ் அதுலேருந்து வருது, பாதுகாவல் தேடுவது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறோமா இல்லையா, அல்லாஹ் மீது பாதுகாவல் தேடுகிறேன். யார்கிட்ட இருந்து? விரட்டப்பட்ட ஷைத்தானிலிருந்து. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அந்த அவுஸ், அந்த பாதுகாவல் தேடுவதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அல் கவுஸ். ஃபஸ்ட்டு அவுஸ், அப்புறம் கவுஸ். இஸ்திகாசாவும் பாதுகாவல் தேடுவது தான். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இதெல்லாம் பிரிச்சுலாம் சொல்ல முடியாது டிரான்ஸ்லேஷனில். ஆனால் விளக்கம் என்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இஸ்திஆஸா அல் அவுஸ், அது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பு பாதுகாவல் தேடுவது. இஸ்திகாஸா அப்படின்னா சம்பவம் நடந்து விட்டது, அதிலிருந்து காப்பாற்றுறது. உதாரணத்துக்கு ஒரு பிரயாணத்தில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்னு வச்சுக்குவோமே, ஏறுறப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் எதுக்கு சொல்கிறோம்? அந்த பிரயாணத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் ஷைத்தான்கிட்டருந்து பாதுகாவல் வேண்டும் அப்படின்ட்டு அல்லாட்ட கேட்டுட்டு போகிறோம். ஒரு பிரச்சனை நடக்கலை. ஸோ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கேட்குறது அவுது, பாதுகாவல் தேடுவது. போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. யார் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அதுக்கு பேர் அல் கவுஸ். இன்னொன்று இருக்குது இஸ்திஆனா அப்படின்னாக்க அவுன், உதவி தேடுவது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இன் ஷார்ட் சொல்ல போனால் துஆ, அல் கவுஸாக இருக்கட்டும், அல் அவுஸாக இருக்கட்டும், அல் அவுனாக இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ்ட்ட தானே கேட்க முடியும், வேறு யார்ட்டையும் கேட்க முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்ட கேட்டாலும் அது ஷிர்கா போயிடும். இதுதான் துஆ. அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட்ட துவா செய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கள் என்று சொன்னாலும் ஒன்று தான், அதில் ஸ்பெசிஃபிக்காக பாதுகாவல் தேடுங்கள். துவானா என்ன வேணாலும் கேட்கலாம். அல்லாஹ்ட்ட பாதுகாவலுக்கு தேடலாம், சொர்க்கத்துக்கு தேடலாம், சொத்து சுகங்களுக்கு தேடலாம், நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு தேடலாம். அல் கவுஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அதிலேருந்து தப்பிக்கணும், பாதுகாவல் தேடுறது. அல் அவுஸ் அப்படின்னாக்க ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்பு அதிலிருந்து பாதுகாவல் தேடுறது.
அல் அவுன் அப்படின்னாக்க அல்லாஹ்விடம் உதவி தேடுவது. அதான் இஸ்திஆனாங்கிறது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அல்ல, அதுக்கு முன்னாடி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுவோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுவோம். அதான் இஸ்திஆனா. சரி, முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் சொல்கிறான், وَأَنَّهُ كَانَ رِجَالٌ مِنَ الْجِنِّ يَعُوذُونَ, வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த வார்த்தை, يَعُوذُونَ بِرِجَالٍ مِنَ الْجِنِّ فَزَادُوهُمْ رَهَقًا, மனிதர்களில் சிலர் ஜின்னுகள்கிட்ட பாதுகாவல் தேடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான். இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஜின்னுகளை வணங்குகிறார்கள், ஜின்னுகள்கிட்ட உதவி கேட்கிறார்கள். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை ஜின்னுகள் மூலமாக சரி பண்ண வேண்டும் என்று ஜின்னுகளுக்கு கேட்கிறார்கள். இந்த சூனியம் முழுக்க முழுக்க ஜின்னுகளை வச்சு தான் நடக்குது. சூனியக்காரனுக்கும் ஜின்னுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம். இவன் நினச்சிக்கிறான் நான் ஜின்னை கண்ட்ரோல் பண்ணிட்டான், ஜின்னு தான் இவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் சிலர் ஜின்னுகளிடம் உதவி கேட்கிறார்கள். ஃபஸாதுஹும் ரஹகா, அவர்களுக்கு நோய் அதிகமாக ஆகும்ங்கிறாங்க. அந்த குஃபுர் அதிகமாக தான் ஆகும் யார் ஒருவர் ஜின்னுகள்கிட்ட உதவி செய்கிறார்களோ. இந்த ஆயத்தில் இருக்கிற மாதிரி எதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு எதுக்கு ஜின்கிட்ட போனாங்க? எனக்கு இந்த பிரச்சனை சரியாக போகணுன்ட்டு போகிறாங்க ஜின்னுகள்கிட்ட. ஃபஸாதுஹும் ரஹகா, பிரச்சனை சரியாக போகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அந்த ஷிர்க்கும் குஃபுரும் அவங்க உள்ளத்தில் கூடும், அவங்க உள்ளத்தில் கூடும். ஒன்று டோட்டலாக முஷ்ரிக்காக போயிடுவாங்க, டோட்டலாக முஷ்ரிக்காக போயிடுறாங்க. இன்றைக்கி எத்தனை பேரை பார்க்குறோம், சிலைகளை வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரியாக அதுக்கான பூஜைகள், குழந்தைய பலி கொடுக்கறது இன்னும் இருக்குது. இப்போ குழந்தை அமாவாசை அன்னைக்கு பலி கொடுக்கறதுலாம் இன்றைக்கும் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது. குழந்தைய பலி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவோ சம்பிரதாயங்கள், ஷிர்கான விஷயங்கள். வீடு கட்டுறப்ப ஒரு கோழி இல்லைன்னா ஆடு அதை பலி கொடுத்துட்டு அந்த ரத்தத்தை வந்து வீடை சுற்றி தெளிச்சு விடுவாங்க. ஏன் அப்படின்னாக்க எந்தவித தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது, எந்தவித தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது. பணத்தை போய் எரிக்கிறப்ப, குறிப்பாக சனிக்கிழமைனா கூட வந்து ஒரு சேவை கோழியை ஏதாவது கூட்டிகிட்டு போவானுங்க, அதை வந்து அங்கே வெட்டுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் மனித குலத்துக்கே எதிரான விஷயங்கள் எவ்வளவோ நடந்து கொண்டு இருக்கு. பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதில் ரொம்ப துரதிர்ஷ்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க, தௌஹீதை சுமந்த நம் மக்கள், அல்லாவை நம்பின நம் மக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதக்கூடிய நம் மக்கள், அவர்களும் சிலர் இந்த மாதிரி பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சூனியத்தை நான் எடுத்து விடுறேன், அதுக்கு நீங்கள் வந்து முட்டையை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறது. அல்லது குருடாக இருக்கக்கூடிய சேவக்கோழியை வாங்கிட்டு வாங்க. ஒன்று இவர் கேட்பார், சேவக்கோழி, குருடான சேவக்கோழி எங்கெங்கே தேடுறது? நீங்கள் தேட வேணாம், நான் தேடி கொண்டு வரேன், ஆனால் கொஞ்சம் செலவாகும். எல்லாம் காசு தான், எல்லாம் இந்த காசுக்காக. ஏன்னா இந்த மாதிரி அந்த ரத்தத்தை வச்சு சில பழக்க வழக்கங்கள், சில சம்பிரதாயங்களை பண்ணுறது. வெளியே பார்த்தா பெரிய அவுளியா மாதிரி இருப்பார், பெரிய தாடி, பெரிய தலப்பா, ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஷிர்க்கும் இந்த மாதிரி குஃபுரும் ஜின்னுகளை வச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளை பண்ணக்கூடியவராக இருப்பார். வெளியே வந்து அவர் அவுளியா, செத்து போயிட்டா தர்கா கட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்
சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸாதுஹும் ரஹத்தா, அவங்களுக்கு குணமாகிற மாதிரி போகும், பிரச்சனை நீங்கிற மாதிரி போகும். அது அல்லாஹ்வோட சோதனை. சரி, பிரச்சனை நீங்கிருச்சே, சால்வ் ஆகிடுச்ச பிரச்சனை, அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் திரும்பலாமே, திரும்ப மாட்டாங்க. இன்னும் அந்த 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 பழக்க வழக்கங்கள் மேலே அந்த நம்பிக்கை கூடுதலாக போகும். அதான் ஃபஸாதுஹும் ரஹத்தா. அல்லாஹ் ஒன்று எப்பொழுதும் உண்மையை சொல்லக்கூடியவன். அல்லாஹ்க்கு தெரியும் மனிதனை எப்படி படைத்திருக்கிறான்ட்டு. இது பாருங்களேன், இது எல்லாமே இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நாம் படிக்கிறது, இதுக்கு அப்புறம் படிக்கிறதும் உள்ளம் சார்ந்த விஷயமாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிங்களா? தவக்கலாக இருக்கட்டும், ஹுப்பு பார்த்தோம், நேசம் கொள்வதாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ இந்த பயம், பாதுகாவல் தேடுவது எல்லாமே அந்த உள்ளம் சார்ந்த விஷயம். ஏன்னா முதல் விஷயம் அந்த உள்ளம் சுத்தமாக இருந்தால் தான் உடம்புல இருக்க எல்லாமே சுத்தமாக இருக்கும். உள்ளம் சுத்தமாக இருந்தால்தான் அது மூலயமாக வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். அது மூலயமாக சிந்திக்கக்கூடிய திறன் சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் கலப்படமாக தான் இருக்கும். உள்ளம் பாலடைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஃபஸாதுஹும் ரஹத்தா, உள்ளம் பாலடைய போகிறதுக்கு முதல் விஷயம் ஷிர்க். ஷிர்க், குஃபுர். அடுத்து பிதாத், அடுத்து மஅசியா, பாவங்கள். خير. அடுத்து وعن حولة بنت حكيم رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من نزل منزلا فقال أعوذ بكلمات الله التامات من شر ما خلق لم يضره شيء حتى يرحل من منزله ذلك. யார் ஒருவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், யார் ஒருவர் அஊது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இந்த துவாவை மனனம் செய்துக்குவாங்க. ரொம்ப ஈஸியானது, 5-6 வார்த்தை தான். அதில் பாதி வார்த்தை நம்மளுக்கு தெரியும். அஊது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்வோட முழுமை பெற்ற வார்த்தைகள், தாம்மாத்தி, தாம்னா என்ன? முழுமை பெற்றுச்சு. ஒரு விஷயம் முழுமை பெற்றதை தாம்னு சொல்லுவோம், முழுமை பெற்றுச்சு. இந்த ஹாலில் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க, இடமே இல்லை அப்படின்னாக்கா தாம், முடிஞ்சு போச்சு, முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ்வோட வார்த்தைகள் முழுமை பெற்ற வார்த்தை. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சரி, முழுமை பெற்ற வார்த்தைனா என்ன? இப்போ உங்கள் வார்த்தையும் என் வார்த்தையும் முழுமை பெற்றுச்சா? முழுமை பெற்ற வார்த்தைனா என்ன? முழுமை பெற்ற வார்த்தை கலிமாத்துல்லாஹி தாம்மா, அல்லாஹ்வோட வார்த்தை முழுமை பெற்ற வார்த்தை. என்ன முழுமை பெற்ற வார்த்தை? முழுமை பெற்ற வார்த்தை அப்படின்னாக்கா 2 விஷயம். கலிமாத்துல்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். முழுமை பெற்ற வார்த்தை அப்படின்னாக்க அஸ்ஸித்கு ஃபில் அஹ்பார், பேசக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மைத்தன்மை இருக்கும். அஸ்ஸித்கு ஃபில் அஹ்பார். குர்ஆனில் என்ன இருக்குது? அல்லாஹ்வோட வார்த்தைகள் என்ன இருக்குது? அல் அஹ்பார் இருக்குது, செய்திகள். முன் சமுதாயத்தில் எப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோமா? லூத் நபியை பார்த்தோமா? மூசாவை பார்த்தோமா? ஈசாவை பார்த்தோமா? எதையும் பார்க்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினப்ப சஜ்தா பண்ண சொன்னாங்க, அதை பார்த்தோமா? நம்ம எதையும் பார்க்கல, ஆனால் நம்புகிறோம். ஏன்? அது அல்லாஹ்வோட வார்த்தைன்னு நம்புகிறோம். அல்லாஹ்வோட வார்த்தையும் நம்புகிறோம். அஸ்ஸித்கு ஃபில் அஹ்பார், சொல்லக்கூடிய அந்த செய்திகளில் இன்ஃபர்மேஷன் எதாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருக்கட்டும், சொர்க்கம் நடக்கிறத பற்றியாக இருக்கட்டும், இல்லை பாஸ்டாக இருக்கட்டும், எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், எதை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் அதில் சிதுக், உண்மை இருக்கும். தாம், அல்லாஹ்வோட வார்த்தை முழுமை பெற்றது, பொய் கிடையாது. முன்னுக்கு முன் பேச வரவன் அல்லாஹ் கிடையாது. அதனால தான் நம்மளோட வார்த்தை தாம் கிடையாது. ஏன்? நேற்று ஒன்று பேசியிருக்கலாம், இன்றைக்கி ஒன்று பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசுவோம். மனுஷன் எப்படி வேணாலும் பேசுவான், அல்லது மறதியில் கூட பேசுவான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இன்றைக்கி அதே வேறு மாதிரி மாற்றி கூட சொல்லலாம். மறதியின் காரணமாக மனுஷன் நிரந்தரமானவன் கிடையாது. அடுத்து அல் ஆதுலு ஃபில் ஹுக்கும். குர்ஆனில் இருக்கிறது 2 தான்.
அல்லாஹ்வோட வார்த்தைகள் குர்ஆன் இல்லையா? அந்த குர்ஆனில் இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று அல் அஹ்பார், இன்ஃபர்மேஷன். அதை வச்சு நம்ம நம்பிக்கையை மட்டும்தான் கொள்ள முடியும். ஒன்று அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். இதானே இன்ஃபர்மேஷன். இன்னும் ஒன்று அல் ஹுக்கும். ஹுக்கும்னா என்ன? சட்டத்திட்டங்கள். எப்படி தொழணும், எப்படி வைக்கணும், சொத்துரிமை சட்டம், தலாக்கோட சட்டம், இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இந்த சட்டத்திட்டங்களில் அல் அதுல், நீதம் இருக்கவும். அல் அதுல் ஃபில் ஹுக்கும் வஸ்ஸித்க் ஃபில் அக்பார். மனுஷனோட வார்த்தைகளில் அதில் இருக்காது. எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டை தப்புன்னு நம்ம சொல்கிறோம். மனுஷன் எழுதுன எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்டை இதில் பிழை இருக்குதுன்ட்டு அடுத்த ஜட்ஜ் சொல்லுவார், இதுதான் மனுஷன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஜட்ஜ்மெண்ட்டில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கட்டளைகளில் நீதி நியாயம் இருக்கும். இது ரெண்டு சேர்ந்து தான் அல்லாஹ்வோட வார்த்தை. குர்ஆனில் இது தவிர வேறு ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதான் கலிமாத்துல்லாஹி. சரி, குர்ஆனில் இருக்கிறது மட்டும்தான் அல்லாஹ்வோட வார்த்தைகளா? நமக்கு தெரியாமல் அல்லாஹ்வோட வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கும். நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்வோட வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கும். நமக்கு தெரிஞ்சது குறைவு தான் குர்ஆனில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி துவா கேட்க சொல்கிறாங்க? அஊது பில்லாஹி, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா. அல்லாஹ்வோட எல்லா வார்த்தைகள், குர்ஆனும் குர்ஆனுக்கு வெளியும் இருக்கும். அல்லாஹ்வோட எல்லா வார்த்தைகள், முழுமை பெற்ற வார்த்தைகள், முழுமை பெற்ற வார்த்தைகள் மீது நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதுக்கு எதிராக? மிம்மா ஹலக், என்னென்னெல்லாம் படைத்தானோ, என்னென்னெல்லாம் அல்லாஹ் படைத்தானோ, மின் ஷர்ரி மா ஹலக், என்னென்ன தீய விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அத்தனை தீய விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வோட முழுமை பெற்ற அந்த வார்த்தைகள் மீது நான் பாதுகாவல் தேடுகிறேன். எவ்வளோ பெரிய துஆ! சுப்ஹானல்லாஹ். ஏதாவது தீய விஷயங்கள், தீய சக்திகளை எதையாவது விட்டுட்டோமா? அது தீயது ஜின்னாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பூச்சி பொட்டாக இருக்கட்டும், பாம்புகளாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், தீய மனுஷனாக இருக்கட்டும், எல்லாத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இப்படி ஒருவர் ஒரு இடத்துக்கு போகிறப்ப துவா செய்தால், ஹத்தய லம் எதுர்ருஹு ஷை, அவர் எதுவும் தீண்டாது, ஹத்த யர்ஹல மின் மன்சிலிஹி, அந்த இடத்தை விட்டு அவர் போகிற வரைக்கும். அதனால் இந்த துவாலாம் நம்ம படமாக்கணும். இது படிக்கிறதோட நோக்கம் என்ன? இதில் நம்ம என்ன பலனை பெற்றோம்? ஒன்றாவது, அல்லாஹ்ட்ட மட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் என்று பார்த்தோம். இன்னொன்று, அல்லாஹ்வோட பண்புகளை கொண்டு பாதுகாவல் தேடுறது. இப்போ கலிமாத்துன்னா என்னது? அல்லாஹ்வோட வார்த்தை. அல்லாஹ்வோட வார்த்தைங்கிறது அல்லாஹ்வோட ஒரு பண்பு. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? அல்லாஹ்வோட பண்புகளை எடுத்து கூட நாம் பாதுகாவல் தேடலாம். ஹயர். இப்போ இஸ்திஆதா பொறுத்த வரைக்கும் எப்போ இது ஷிர்கா போகுது அப்படின்னாக்க, எப்போ இந்த பாதுகாவல் தேடக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு வைக்கிறோமோ அப்போ இது ஷிர்காக போய்விடுறது. இப்போ மனிதர்களிடம் பாதுகாவல் தேடலாமா தேடக்கூடாதா? இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்றாவது, நம் அன்றாட வாழ்க்கையில் இப்போ ஒரு திருடன் வந்துடுறான், என்ன பண்ணுவோம்? போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாவல் தேடுவோம். இது மனுஷனோட இயல்பு. எப்படி போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஷிர்க்கு கிடையாது. தௌஹீதை விளங்காதவர்கள் அல்லது இறந்து போனவர்கள்ட்ட போய் பாதுகாவல் தேடிக்கொள்ளலாம் என்று கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாதமாக இதுதான் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் நீங்கள் போலீஸ்கிட்ட போனீங்க, அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அல்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே? அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அதோட அர்த்தமும் அப்படி கிடையாது. தௌஹீத் புரியலன்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த விஷயத்தில் மனுஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது,
மனுஷனுக்கு சில பவர் இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்குறான். எனக்கு இல்லாத பவர் உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இல்லாத பவர் அவர்கிட்ட இருக்கும். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இல்லாத பவர் ஒரு ஆட்சியாளர்கிட்ட இருக்கும். இப்படி இருக்கு, அல்லாஹ் அப்படிதான் நான் வைத்திருக்கிறான். அப்போ அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை போய் அவர்கிட்ட போய் முறையிடுறது தவறு கிடையாது. அது ஷிர்கா போகாது, அது ஜாயிஸான ஒரு விஷயம். ஆனால் எது ஷிர்கா போகும், அவரால் முடியாது அந்த மாதிரி விஷயத்தை போய் முறையிட்டோம்னா தான் ஷிர்கா போகும். உதாரணத்துக்கு இறந்து போனவர்கள்ட்ட போய் பாதுகாவல் தேடுறது, தர்காவில் அடங்கியிருக்கோட்ட போயிட்டு பாதுகாவல் தேடுவது. அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னாக்க இஸ்திகாசா போயிட்டோம். இஸ்திகாசா நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாதுகாவல் தேடுவது. இப்போ நம்ம பார்த்தது பிரச்சனை வரும் முன் காப்ப மாதிரி. இப்போ பிரச்சனை வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்பையும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் திரும்ப முடியும். வகௌலிஹி தஆலா லா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர வேற யாரிடமும் நீங்கள் கையேந்தாதீர்கள், அவர்களால் உங்களுக்கு நன்மையும் தர முடியாது, தீமையும் கொடுக்க முடியாது. ஃபஇன் ஃபஅல்த, அந்த மாதிரி பண்ணினால், ஃபஇன்னக இதன் லமின ஸாலிமீன், அப்போ நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள். ஏன்னா அநியாயத்தில் பெரிய அநியாயமும் ஷிர்க். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நம்மளோட ரப் என்ன சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை நான் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேன், கல்லுட்டையும் மண்ணுட்டையும் மரத்துட்டையும் இல்லை அவுளியாட்டையும் நான் போய் கேட்பேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அநியாயம். யாருக்கு செய்கிற அநியாயம்? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அதான் ஷிர்க். இன்ன ஷிர்க் அல்ல துல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க, இன்ன ஷிர்க் அல்ல துல்முன் அதீம், ஷிர்க் தான் மிகப்பெரிய அநியாயம். அதுக்கப்புறம் தான் மற்ற பாவங்கள். வையம் சஸ்கல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு தீங்கை கொடுக்கணும்னு நாடிவிட்டால், ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அந்த தீங்கிலிருந்து உங்களை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வெளியே கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வை தவிர்த்து வேற எங்கேயும் ஓடலாம் முடியாது, எங்கேயும் ஒளியெல்லாம் முடியாது. எவ்வளவோ பாவங்கள் செய்தாலும் சரி, மீண்டும் அதே ரப்பிட்டு தான் திரும்பி வரணும். வகௌலிஹி தஆலா ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்விடம் நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள். வஅபுதூஹு, அவனை மட்டும் வணங்குங்கள். வஅபுதூஹு. வகௌலிஹி வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி மா லா யஸ்தஜீபு லஹு, இவரை விட ஒரு பெரிய வழிகேடர் யாராவது இருக்க முடியுமா? எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வை தவிர மற்றவரிடம் கையேந்திராரே, பதில் சொல்ல முடியாதவர்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறாரே, பதில் சொல்ல முடியுமா? மரணித்தவர்களால் இவரோட தேவையை நிறைவேற்ற முடியுமா? அல்லது வேறு யாராவது இவரோட தேவையை நிறைவேற்ற முடியுமா? அதான் நல்லா சொல்கிறான், பதில் சொல்ல இயலாதவர்கிட்ட போய் கையேந்திராரே, இவரை விட ஒரு பெரிய அநீதி செய்யக்கூடியவர் அல்லது வழிகேட்டில் இருக்கக்கூடியவர் யாராவது இருக்க முடியுமா? இல்லை யௌமில் கியாமா. அம்மன் யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ வயக்ஷிஃபு ஸூ, இதுவும் அதே போல் இருக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யார் உங்களோட கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்? வரவா தபரானி பிஸ்னாதிஹி அன்னஹு கான ஃபீ ஸமானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகுன் யுஅத்தி அல் முஃமினூன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிகீன்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் துன்பங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க, நிறையவே கொடுத்தாங்க துன்பங்கள். அப்போ முஸ்லீம்கள் சிலர் சொன்னாங்க, வாங்க நம்ம ரசூல்கிட்ட போவோம், கூமு பினா நஸ்தகீஸு பி ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நஸ்தகீஸு பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் ரசூலுல்லாஹ்விட்ட போய் பாதுகாவல் தேடுவோம் அப்படின்ட்டு யார்? முஸ்லீம்கள் சொன்னாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, இன்னஹு லா யுஸ்தகாஸு பி, என்கிட்ட பாதுகாவல் தேடாதீங்க, ஃபஇன்னமா யுஸ்தகாஸு பில்லாஹ், அல்லாஹ்விடம் போய் பாதுகாப்பு தேடுங்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்க, என்கிட்ட பாதுகாவல் தேடுறாங்க, நான் எப்படி கௌசுல் ஆலம்
அப்துல் காதர் ஜீலானிகிட்டையோ ஷாவுல் அமீத் ஆண்டவரையோ அல்லது வேறு ஏன்னா எவ்வளோ தர்காக்கள் இருக்குது, எப்படி நான் போய் பாதுகாவல் தேட முடியும்? எப்படி அங்கே போய் நான் கயிறு கட்டிட்டு வர முடியும்? எப்படி? ரசூல்லா உயிரோடு இருந்தால் விட்டுருப்பாங்களா? இதை உயிரோடு இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? என்கிட்ட வராதிங்கப்பா, அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்களே இல்லையா? இன்னஹு லா யுஸ்தகாது பி வ இன்னமா யுஸ்தகாது பில்லாஹ், அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு பாடம். அது தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்த ஆயத்தில் பாருங்களேன், அயுஷ்ரிக்கூன மா லா யஹ்லுகு ஷைஅன் வ ஹும் யுஹ்லகூன். அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு நீங்கள் கையேந்தியோ வேறு ஏதோ இபாதத் செஞ்சோ ஷிர்க் செய்கிறீங்க. அவர்கள் படைக்கப்பட்டவர்கிட்ட போய் கையேந்திரீங்களே. வஹும் யுஹ்லகூன் வலா யஸ்ததிஊன லஹும் நஸ்ரன் வலா அன்ஃபுஸுஹும் யன்சுரூன். அவர்களே அவர்களுக்கு வெற்றி கொடுத்துக்க முடியாது, உதவி செஞ்சு கொள்ள முடியாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான். போடுறக்கூடிய காரணம் என்ன? உதவி தேடி தானே போகிறோம். அல்லாஹ் அதான் சொல்கிறான், எப்பா அவங்களே அவங்களுக்கு உதவி செஞ்சுக்க முடியாது. கல்லுட்டையும் மண்ணுட்டை போய் கையேந்தி நிற்கிறாங்க இன்னைக்கு, என்னை காப்பாத்துன்ட்டு. மழை அடிச்சுட்டு போச்சுன்னா அந்த கல் தன்னையே காப்பாற்றிக்க முடியாது, ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடும். அவர்களுக்கு நல்லா தெரியும் அது சிலைன்ட்டு. அதனால தான் இவனாவது திருடன் வந்து அதுக்கு அந்த சிலையை திருடிட்டானா என்ன சொல்லுவாங்க? சிலை கடத்தலுங்கிறாங்க. ஆனால் அதே சிலை கோயில் உள்ளார இருக்கிறப்ப சாமிங்கிறாங்க. ஸோ ஆழமாக அந்த முஷ்ரிக்கீன்களோட ஆழ்ந்த உள்ளத்தில் தெரியும். இதே தான் மக்கால வாழ்ந்த முஷ்ரிக்கீன்களுக்கும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. சரி, அவர்களாவது விட்டுருவோம். குல்வலவாத் சூறா ஓதிக்கொண்டு 5 வேளை தொழுது கொண்டு கபூரில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு உதவி கொடு அவுளியாவேன்னு என்று கேட்குறோமே, இது எவ்வளோ பெரிய துரதிருஷ்ட விஷயம். சுப்ஹானல்லாஹ். நம்மளுக்கு குர்ஆன் இருந்து ரசூலுல்லாஹ்ன்ற ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் விலைக்கு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்கள விட முடியலன்னா, அவங்க விடலாம் சொல்லல, அவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அவரவர்களுக்கு அந்தந்த தகுதி, அந்தந்த மரியாதை. அல்லாஹ்வோட இடத்துல போய் யாரையும் வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹதீஸில் அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஏன்டது கேட்குறீங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி மற்றவர்கள்ட்ட போய் கேட்க முடியும்? அடுத்து கௌலிஹி தஆலா வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர். இவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர கையேந்திரார்களோ இவர்களால் ஒரு கித்மீரை கூட சொந்தம் கொண்டாட முடியாது. கித்மீர்னா என்ன? எல்லாம் பேரிச்சி பழம் சாப்பிட்ருப்போம். பேரிச்சி பழத்தில் வெள்ளை கலரில் அந்த கொட்டையில் அப்படியே வரும், அதான் கித்மீர். அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அது கூட சொந்தம் கொண்டாத தகுதியற்றவர்கள் தான் நீங்கள் வணங்கக்கூடியதுன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரிய வருது? எல்லாமே நாம் முதற்கொண்டு இந்த உலகம், இந்த வானம், இந்த பூமிகள், வானத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்படி அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான அந்த ரப்புல் ஆலமீனிடம் கையேந்தாமல் ஒரு கித்மீரை கூட சொந்தம் கொண்டாத தகுதி இல்லாத ஒரு கல்லையோ மண்ணையோ அவுலியாவையோ அவங்கள்ட்ட போய் கையேந்துறது எப்படி? وفي صحيح عن انس رضي الله عنه قال شجع النبي صلى الله عليه وسلم يوم احد. உஹுதோட போரில் ரசூல்லாவோட மண்டை உடைக்கப்பட்டுச்சு. அந்த வரலாறு நம்மளுக்கு தெரியும். வக்குசிரத் ருபாபிய, அவங்களோட பல்லு உடைக்கப்பட்டுருச்சு. ஃபகால கைஃப யுஃபிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியுஹும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவ்வளோ தீங்கு செஞ்சு அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டம் எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? லைஸ லக மினல் அம்ரி ஃபீ ஷை, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். நபியே, இந்த வெற்றி இந்த தோல்வி உன்னோட கையில் கிடையாது, இப்படிலாம் நீ பேசக்கூடாது. இதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு கோபப்பட்டு பேசுகிறாங்க. இது மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துருச்சு. ஏன் நடந்துச்சு? அவரோட பின்னணி பார்க்கணும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு கூட பேச்சை அவங்க கேட்காம
கீழே இறங்கிட்டாங்க அந்த உஹுத் போர் நடந்தப்போ. அதை நம்மளுக்கு அது வரலாறுலாம் தெரியும், அதை எனக்கு போக வேண்டாம். இப்போ இறங்கின காரணத்தினால தானே குஃபார்கள் வந்து ரசூல்லா அடித்து காயப்பட்டாங்க. அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த போர் நடக்காமையே வெற்றி கொடுத்துருக்க முடியுமா? முடியாதா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சூரா ஆல் இம்ரானில் இதெல்லாம் சொல்லி காமிக்கிறான், ஒன்றுமே இல்லாமல் வெற்றி கொடுத்துருக்க முடியும். ஆனால் இது இந்த இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களை சோதித்து பார்க்குறதுக்கு. அதனால தானே முனாஃபிக்கின்கள் யார், மூமினின்கள் யாருன்னு வெளியே தெரிய வந்துச்சு. அப்படி நடக்கிறப்ப அடிபட்டோன்னே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, எப்படி இந்த கூட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு சும்மா இல்லை, ஏன்னா அல்லாஹ்வோட ஹுக்கும் அது. ஒருத்தருக்கு வெற்றி கொடுக்கறதும் ஒருத்தருக்கு தோல்வி கொடுக்கறதும் ஒருத்தருக்கு அழிவு கொடுக்கறதும் அல்லாஹ்வோட கையில் இருக்கு. லைஸ லக மினல் அம்ரி ஷை அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் எந்த விஷயத்துலையும் உனக்கு பங்கு கிடையாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டான். وفيه عن ابن عمر சொல்றாங்க, أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول إذا رفع رأسه من الركوع في ركعة الأخيرة من الفجر اللهم لعن فلانا وفلانا بعدما يقول سمع الله لمن حمده ربنا ولك الحمد فأنزل الله ليس لك من الأمر في شيء. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை சொல்லி, உதாரணத்துக்கு உத்துபா, உமையா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து குறைஷிகளோட தலைவர்கள், இவர்களோட பெயரை சொல்லி இவங்களுக்கு வந்து லேனத்தை இறக்கி வை அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிற பழக்கம் உண்டு. அது ஜாஹிஸ். ஒரு போருக்கு நடக்கிறப்பையோ அல்லது முஸ்லீம்களுக்கு துன்பம் வரப்பையோ இந்த மாதிரி குனூத், குறிப்பாக ஃபஜிரில் குனூத் கேட்கறது இது வழக்கமான இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அல்லாஹ் அப்போ என்ன சொல்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஃபீ ஷை. ஒருத்தருக்கு லேனத் வழங்காதது அல்லாஹ்வோட கையில் இருக்குது. லைஸ லக மினல் அம்ரி ஷை. என்ன சொல்கிறது, உன்னோட கைகளில் அந்த லேனத் கிடையாது. அதனால தான் ஹிதாயத் யார் கையில் இருக்குது? அல்லாஹ்வோட கையில், ரசூலோட கையில் இல்லை. ரசூலா வந்து ஒரு தப்லீக் பண்ணக்கூடிய பல்லிக், அவ்வளோதான். ரசூலாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும், மார்க்கத்தை எத்தி வைக்கிறது தான் கடமையை தவிர அதை அவங்க பின்பற்றுறது நம்ம கையில் இல்லை. உண்மையான அது அல்லாஹ் சுப்ஹானஹு கையில் தான் இருக்குது. ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ்வோட கையில் இருக்குது. ஃபோர்ஸ் பண்ணிலாம் ஒருத்தர் வர வைக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி வாய்ப்பே கிடையாது. அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்ல லாயக்ரா ஃபித்தீன் இஸ்லாம் சொல்லவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த சங்கிங்க முஸ்லீம்கள் என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி மாமாற்றம் பண்ணுறாங்கன்ட்டு ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டு உட்காந்துருக்குறானுங்க நார்த் இந்தியாவிலலாம். நல்லா பாதுகாக்கணும். ஹயர். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்து இறங்கினோடனே சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஆயத்து ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ்வோட கையில் இருக்குன்னு ஒரு ஆயத்து இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, ஒருவேளை ஹிதாயத்தை மனிதர்களோட கையில் கொடுத்துருந்தால் என்ன மாதிரினாக்கா என்ன அர்த்தம், பிலால் ரலியல்லாஹும் பார்க்குறப்பையும் அவ்வளோ ஒரு இதாக இருக்க மாட்டாங்க. அதே போல் அவங்க அடிமை வர்க்கத்தை சார்ந்தவர்கள். எனக்கு ஹிதாயத் கிடைச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஹிதாயத்து, தேவையில்லாதவங்களுக்கு ஹிதாயத் கிடையாது அப்படின்னு ஆக்கியிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கையில் வைத்திருக்கிறான் அந்த ஹிதாயத்தை அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து இது 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 ஏன் சொல்கிறாங்கன்னா, இது ஏன் இதெல்லாம் இந்த இந்த இத்தனை ஆயத்து இத்தனை ஹதீஸ் வருதுனாக்க, கண்ட்ரோல் முழுக்க அல்லாஹ் கையில் இருக்குது, ரசூல்லா கையில் கிடையாது. இப்போ ரசூல்லா கையிலேயே கண்ட்ரோல் இல்லாதப்ப உலகத்தோட கண்ட்ரோலே கௌசுல் ஆலம் அப்துல் காதர் ஜீலானி கையில் இருக்குன்ட்டு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, எப்படி இருக்கும்? ரசூல்லா கையிலே இல்லை, எப்படி உங்கள் கையில் இருந்துச்சு? நீங்கள் ரசூல்லாவோட பெரிய ஆளா? கௌசுல் அப்துல் காதர் ஜீலானி ஒருபோதும் அப்படி சொன்னது கிடையாது, இவர்களாக பார்த்து சொல்லிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் கௌசுல் அப்துல் காதர் ஜீலானிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு முவாஹித், அல்லாவின் பாதையில் மக்களை அழைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம். அடுத்து ஒரு ஹதீஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஹதீஸ். ஃபகால யா மாஷரல் குரை, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஸிர் அஷீரத்தக்கும் அக்ரபீன்ட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், உன்னோட நெருங்கிய உறவினர்களுக்கு நீ எச்சரிக்கை செய் மக்காவோட வாழ்க்கையில். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, நெருங்கிய உறவினர்களை கூப்பிடுறாங்க. யார் அந்த நெருங்கிய உறவினர்கள்? ஃபகால யா மாஷரல் குரைஷ், குரைஷிகளே. அப்புறம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவ் கலிமத்தின ஊஹா இஷ்தரு அன்ஃபுஸக்கும் லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடம்
உங்களை பற்றி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்களே உங்களை இதை தேடிக்கொள்ளுங்க, நன்மை தீமை தேடிக்கொள்ளுங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக யா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், அந்த குடும்பம் தானே. யா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் லா உகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ, உங்களை என்னால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு போதும் காப்பாற்ற முடியாது. என்ன அர்த்தம்? உங்கள் அமலை செஞ்சு நீங்கள் தப்பிச்சுக்கோங்கப்பா. யா சஃபியத் அம்மத ரசூலுல்லா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா அம்மத ரசூலுல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்ட்டி, அதே தான். லா உகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ. அடுத்து முக்கியமான விஷயம், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், தன் மகளை கூட ரசூலுல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. ஃபாத்திமா பின்த் முஹம்மதே சல்லீனி மின் மாலி மாஷித், என்னோட காசு பணம் சொத்து என்ன வேணாலும் கேட்டுக்கோ, உனக்கு தரேன். லா உகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ. ஆனால் மறுமையில் உன்னை நீ தான் உன்னோட இபாதத் செஞ்சு நீ தப்பிச்சு கொள்ளணும். இவ்வளோதான். இதான் மறுமையோட யதார்த்தம். இதுதான் எல்லாருமே யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி அப்படின்னு தான் நம்ம எல்லாம் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாக்க வேண்டும் அந்த நாளில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஹத்தா இதா ஃபுஸிஅ அன் குலூபிஹிம் காலு மாதா கால ரப்புக்கும் காலுல் ஹக் வ ஹுவல் அலியுல் கபீர். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறப்ப மலக்குமார்கள் எல்லாம் பயந்து நடுங்கி அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான்ட்டு நடுக்கத்திலே இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால் எல்லா மலக்குமார்களும், வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் தங்கள் ரெக்கையை விரித்து கொண்டு இப்படி அர்த்தம் அல்டிமேட் சப்மிஷன், அதான் உச்சக்கட்ட கட்டுப்பாடு முடிஞ்சிச்சு, பயந்துட்டு நிற்பாங்க. நான் அல்லாஹ் ஏதோ பேச போகிறான் அப்படின்ட்டு. ஹதீஸில் وفي صحيح عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال إذا قضى الله أمرا في السماء, வானத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த மனிதர்களுக்கு என்று நாடினால் வரபத்தல் மலாயிக பி அஜ்னிஹத்திஹா, மலக்குமார்கள் தங்கள் ரெக்கையை இப்படி அடித்து கொண்டு, அதாவது சப்மிஷன் கட்டுப்படுதல், அந்த ஒரு அடித்து கொண்டு அல்லாஹ் விட்டு அப்படியே வருவாங்களாம். இப்படி தான் வஹீலாம் வந்திருக்கு, தெரிஞ்சுக்கணும். அப்படியே வருவாங்க. அது ஆனல்லி கௌலி க அன்னஹு சில்சிலத்துன் அலா சஃப்வானின் என் ஃபதுஹும் தாலிக். எப்படி சவுண்டு எப்படி கேட்கும்னாக்க, ஒரு செயின் இருக்கு இல்லையா, சங்கிலியை வந்து ஒரு பாறையில் இழுத்தா ஒரு சவுண்டு வரும்ல, பயங்கரமான ஒரு சவுண்டு வரும், அந்த மாதிரி சவுண்டு வருமா. அப்படின்னா மலக்குமார்கள் எப்படி இவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களோட ரெக்கைகள் எப்படி இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு பயந்து அப்படியே அல்லாட்ட வராங்க, அவங்களோட ரெக்கையை அப்படியே அடித்து கொண்டு, அந்த அடித்து கொண்ட சவுண்டு தான் நம்மளுக்கு புரியணும்னாக்க என்ன பண்ணணும், நம்ம மொழியில் பேசணும். நம்ம மொழி என்ன, பாறையில் ஒரு சங்கிலியை பிடிச்சி இழுத்தா எப்படி அந்த சவுண்டு வரும், அந்த மாதிரி சவுண்டோடு போய் பயத்திலே நிற்பாங்களாம். கொஞ்ச நேரம் பயத்திலே நிற்பாங்க. ஹத்தா ஃபுஸிஅ, அவர்களுக்கு பயம் போகிற வரைக்கும் அப்படியே நிற்பாங்க. பயம் போகிற வரைக்கும் அல்லாஹ் வெயிட் பண்ணுவான். ஹத்தா இதா ஃபுஸிஅ அன் குலூபிஹிம், அவங்க உள்ளத்திலிருந்து அந்த பயம் போய்விட்டதுனால் காலு மாதா கால ரப்புக்கும், அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஷயங்களை சொல்லுவான். அப்போ அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு வெளியே வரப்போ மாதா கால ரப்புக்கும்ட்டு மற்ற மலக்குமார்கள் எல்லாம், மற்ற வானங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்பார்கள், மாதா கால ரப்புக்கும் காலுல் ஹக், எங்களோட ரப் உண்மையை பேசினான், வஹுவல் அலியுல் கபீர், அவன் மிகப்பெரியவன், அவன் மிக உயர்ந்தவன். ஃபயஸ்மஉஹா, இங்கே தான் விஷயம். ஃபயஸ்மஉஹா முஸ்தரிகு ஸம், ஜின்னுகள் இந்த வார்த்தையை எப்படியாவது கேட்கணுன்ட்டு திருட்டுத்தனமாக கேட்பாங்களாம். அல்லாஹ்க்கு தெரியாமல் எதுவும் கிடையாது, அல்லாஹ் தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கான். கேட்கணுன்ட்டு போவாங்களாம். வமுஸ்தரிகு ஸம்இ ஹகதா பஅதுஹு ஃபௌக பஅத், ஒவ்வொருத்தருக்கும் மேலே போவாங்க. அவங்களாலாம் பார்க்க முடியாதப்பெல்லாம் கிடையாது. கீழ்வானத்திலிருந்து மேலே அந்த அல்லாவோட அந்த என்ன சொல்ல வராங்கிறத கேட்கறதுக்கு கீழ்வானத்திலிருந்து ஷைத்தானுகள் ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் இப்படி நிற்பாங்களாம். அதுக்கு எப்படியாவது கேட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. சுஃபியான் வந்து அவனை சொல்கிறாங்க, வஸ்பஹு சுஃபியான் பிகஃபிஹி ஃபஹர்ரஃபஹ வபத்தர பைன அஸாபிஹி,
இப்படி அதான் இப்படி நிற்பாங்களாம். ஒருத்தர் 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 இப்படி 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 அப்படியே மேலே வரைக்கும் போய் கேட்பாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஃபயஸ்தமிய கலிமா, சில வார்த்தைகள் அவங்க காதில் விழுவும். ஃபயுல்கிஹா இலா மன் தஹ்தஹு, அதை கேட்டுட்டு அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்கள்ட்ட அப்படியே பாஸ் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. தும்மையல்கி, அப்படியே கீழே 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 கடைசி ஒரு சைத்தான் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் போகுமா. அடுத்து நான் அந்த சைத்தான் எங்கே போவோம், அல் காஹின், சூனியக்காரன்ட்டையும் அல்லது ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்ட விஷயத்தை சொல்லும். அப்படியே சொல்ல முடியாது, அதில் ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும், அதோட 10 பொய்களை சேர்த்து, உதாரணம் 100 விஷயம் பொய்களை சேர்த்து கீழே போய் அந்த ஷைத்தான் அந்த சூனியக்காரன்ட்டையோ அந்த ஜோசியன்காரன்ட்டையோ அந்த மனிதனை பற்றி சொல்லும், அந்த மனிதனை பற்றி சொல்லும். இதில் நடுவில் என்ன நடக்கும், ஃபருப்பமா அதுரக்க ஹுவா ஷிஹாப், அந்த அவர்கள் தாக்கப்படுவார்கள். அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நட்சத்திரம் எரியக்கூடிய அந்த நட்சத்திரத்தை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான ஷைத்தான்களை அழிப்பான் அவன் நாட்டம் படி. ஸோ அவன் யாரை நாடு அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸை வைத்து, நட்சத்திரங்களை எரியக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து அந்த ஷைத்தானை அவன் அழிச்சு விடுவான். சில ஷைத்தானை அழிக்க மாட்டான், அல்லாஹ் மிஸ் ஆயிரும். ரூபமா அல்காஹ கபல அன் யதுருக்குஹு ஃபயுக்ஸிபஹ மிஅத கதிப், 100 விஷயங்களோட சேர்த்து ஒரு உண்மையை சொல்லும். 99 பொய்களும் ஒரு உண்மையும் அந்த ஜோசியக்காரன்ட்டையோ அந்த சூனியக்காரன்ட்டையோ போய் இந்த ஷைத்தான் சொல்லும். சொன்னதுக்கப்புறம் அந்த அந்த மனுஷன் போகிறான்ல, என் கையில் குறி பாருங்கள், எனக்கு எதிர்காலத்தை பாருங்கள் அப்படின்னு போய் நிற்கிறான் இல்லையா, ஜோசியக்காரன்ட்டையும் சூனியக்காரன்ட்டையும். ஏதாவது சொன்னது ஒன்று நடந்துருமே, அப்போ என்ன நடக்கும், பாக்கி 99 நடக்காது. இப்போ எல்லாம் அலைஸ கத் கால லன யௌம கதா வ கதா வ கதா வ கதா சொல்லுவாங்களாம். அன்றைக்கி அவர் சொன்னார் இல்லையா அந்த ஜோசியக்காரரு, நடந்துச்சு பார்த்தீங்களா. 99 விஷயம் அவன் சொன்னது நடக்கலை, அவன் உண்மையாளர் ஆகிட்டான். இதாங்க விஷயம், 99 பொய் சொன்னவன் உண்மையாளர் ஆகிட்டான். ஃபயுஸத்திகு பிதில்கல் கலிமா அல்லதி சுமிஅத் மினஸ் ஸமா, அவர்கள் அதை நம்பி விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட படைப்பு எவ்வளோ பெரிய படைப்பு பாருங்கள். ஒன் நவாஸ் இப்னு சம்ஆன் கடைசி ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم اذا اراد الله تعالى ان يوحي بامر تكلم بالوحي احد السماوات منه رجفا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நாடினால், ஃபஸ்ட்டு பார்த்தோம் மலக்குமார்கள் பயத்தோடு போய் நிற்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வானங்கள் பயத்தில் நடுங்கும். இமாம் என்ன எழுதினார் இஷால, لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆன் அல்லாஹ்வோட வார்த்தையை ஒரு மலை மேலே இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை என்ன இருக்கும், ஹாஷியம் முத்தசத்தியம், அந்த மலையெல்லாம் தாங்காது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை நம் நாவில் இறக்கியிருக்கிறான், நம் உள்ளத்தில் இறக்கியிருக்கிறான். சிலருக்கு முழு குர்ஆனை உள்ளத்தில் இறக்கியிருக்கிறான், சிலருக்கு கொஞ்சம் விஷயத்தை கொஞ்சம் சூறாக்களை இறக்கியிருக்கிறான். எதாக இருந்தாலும் அல்லாஹ்வோட வார்த்தை தானே நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத்னாலும் அது அல்லாஹ்வோட வார்த்தை தானே. ஆயத்துல் குர்சி எல்லாத்துக்கும் தெரியுமா, அது அல்லாஹ்வோட வார்த்தை தானே. அப்போனா நாம் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அல்லாஹ்வோட அந்த விஷயத்தை கொண்டு நாம் நடுங்க வேண்டும். ஆனால் நாம் எத்தனை பேருக்கு அது வருது. அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு படைப்பு பாருங்கள், மலக்குமார்கள் வானங்கள் எல்லாம் ஆடுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறதை கேட்டு நடுங்குது, பயம். ஆனால் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், அல்லாஹ் முஸ்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அந்த ஹுஷூவை தர வேண்டும் என்று பார்த்துக்கிறோம். அவு கால ராதத்துன் ஷரீதத்துன் ஹவுஃபன் மின் அல்லாஹி அஸ்ஸ வஜல். ஓகே, இப்போ இப்படி நடக்கிறப்ப என்ன நடக்கும், ஃபைதா சமி அதாலிக அஹ்லு சமாவாத் வானங்கள் இருக்கக்கூடியவர்கள் யார், மலக்குமார்கள். வானத்தில் மலக்குமார்கள் தானே இருக்காங்களே. கேட்குறப்ப அந்த சவுண்டை கேட்குறப்ப மயங்கிடுவாங்களாம். யார், மனிதர்கள் அல்ல, மலக்குமார்கள். அல்லாஹ்வோட சவுண்டை கேட்குறப்ப பயத்தில் நடுங்குவாங்க, ரக்கையை விரிச்சுக்கிட்டு கட்டுப்பட்டுட்டேன்ட்டு வருவாங்க. சிலர் மயங்கிடுவாங்களாம், சிலர் சுஜூதில் விழுந்துருவாங்களாம். அவ் ஹர்ரு சுஜ்ஜத, சிலர் சுஜூதில் விழுந்துருவாங்க, அவ்வளோதான், எல்லாம் சுஜூதில் கிடப்பாங்க.
ஃபயக்கூனு அவ்வல மன் யர்ஃபஅ ரஸஹு ஜிப்ரீல். அல்லாஹ் சுஜூதில் உளுந்து விஷயம் கொஞ்சம் அமைதி பெற்றதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்குவாங்க மேலே, அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான்னு கேட்குறதுக்கு. இவ்வளோ பெரிய விஷயம், சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் ஃபயுகல்லிமுஹுல்லாஹ் மின் வஹிஹி. அப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களோட தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் என்ன வேணுமோ அதை சொல்லுவான். தும்ம யமுர்ரு ஜிப்ரீலு அலல் மலாயிகா. பின்பு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட போய் என்னத்தை சேர்க்கணுமோ அதுக்காக அப்படியே வருவாங்க. மேலேருந்து 7வது வானத்தை பேசிகிட்டு இருக்கோம், அப்படியே கீழே வரப்போ ஒவ்வொரு வானத்திலையும் மலக்குமார்கள் இருப்பாங்கள்ல, அந்த ஒவ்வொரு மலக்குமார்களும் மாதா கால ரப்புக்கும்னு கேட்பாங்க. உங்கள் ரப் என்ன சொன்னான், உங்கள் ரப் என்னன்னு சொன்னான். காலல் ஹக்க, எங்கள் ரப் உண்மையை பேசுகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாங்க. காலல் ஹக்கு வஹுவல் அலியுல் கபீர் ஃபயக்கூலு குல்லுஹும் மித்ல ஹாதா. இப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லா மலக்குமார்களும் இதே வார்த்தை சொல்வார்கள். என்ன வார்த்தை? காலல் ஹக்க வஹுவல் அலியுல் கபீர் வஹுவல் அலியுல் கபீர் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். ஃபயக்கூலு குல்லுஹும் மித்ல கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மாதிரி சொல்வார்கள். ஃபயன்தஹி ஜிப்ரீலு பில் வஹி இலா ஹைத் அமரஹுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஜிப்ரீலிடம் எங்கே போய் அந்த வஹியை கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொன்னானோ அந்த இடத்துல கொண்டு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து விடுவார்கள். இதிலிருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருது? எவ்வளோ பெரிய படைப்பு மலக்குமார்கள், இவ்வளோ பயந்திருக்கிறார்கள். எதையும் உரிமை கொண்டாட முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வோட படைப்பினங்கள் தானே எல்லாமே. மலக்குமார்களாக இருக்கட்டும், சொர்க்கமாக இருக்கட்டும், வானங்களாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், யாருமே எதுக்குமே சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹ்வோட ஹுக்குமில் யாரும் கை வைக்க முடியாது, தவறாக கூட பேசிட முடியாது. அப்படி இருக்கிறப்ப அல்லாஹ்வை தவிர இப்படி இவ்வளோ பெரியவனாக அல்லாஹ், எதுக்காக இது சொல்லப்படுது? இவ்வளோ பெரியவனான அல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள் பயப்படுறாங்க, எல்லாமே பயப்படுறாங்க. ஆனால் மனுஷன் அல்லாஹ்வை தவிர வேற ஒருத்தவங்கள்ட்ட கையேந்திருக்கானே, எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ்வை தவிர வேற ஒருத்தர் எப்படி கையேந்த முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் வேற எந்த கடவுளாவது பண்ணுதா? வேற எந்த அவுலியாக்களாவது பண்ணுறாங்களா? அவங்களுக்காக துவா செய்கிறோம் நம்ம. இங்கே தான் பிரச்சனைனா, ஒருத்தர் அவுளியா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பார், அவர் காலில் உழுவுறதும் கையில் உழுவுறதும் வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் சர்க்கார் பாப்பா நாயகம் இந்த மாதிரி நிறையா கூட்டங்கள் இருக்குது. இவங்க காலில் உழுவு ஃபைசி நாயகம் இந்த மாதிரி நிறையா நாயகம்லாம் நிறையா இருக்குது. ஸ்ரீலங்காவில், தமிழ்நாட்டிலலாம், இன்னும் இங்கிட்டு பதுவி, சூடானு, மிஸ்ரு இங்கெல்லாம் போனாக்கா அங்கே அவங்களோட ரேஞ்சுக்கு, அங்கே துருக்கியில் அது ஒரு ரேஞ்சுக்கு, அப்படி இது மாதிரி நிறையா வாழும் அவுளியாக்கள், உயிரோடு இருக்கக்கூடிய அவுளியாக்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் இவங்க காலில் உழுவுறதும் கையை உழுவுறதும் எச்சி துப்பட வச்சு பூசிக்கிறது, இப்பெல்லாம் நிறையா பழக்கங்கள் இருக்குது. இவர் மூத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு ஜனாசா தொழுவாங்களா மாட்டாங்களா? ஜனாசா தொழுவாங்க. ஜனாசாவில் என்ன துவா கேட்பாங்க? யா அல்லாஹ் இவருக்கு மக்ஃபிரத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் எனக்கு மக்ஃபிரத்தை கொடுன்னு கேட்பாங்களே. இது எங்கே என்ன லாஜிக் எனக்கு புரியல. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அல்லாட்ட கேட்டீங்க இவருக்கு மக்ஃபிரத்தை வேணும்ன்ட்டு, 4 நாளைக்கு அப்புறம் இவர்கிட்ட போய் கேட்குறீங்க குழந்தைய கொடு மக்ஃபிரத்தை கொடுன்ட்டு. எங்கே போச்சு அல்லாஹ்? அன்றைக்கி அவர் மூத்தா போனப்போ ஏன் அல்லாட்ட போய் கேட்டீங்க? இதுதான் மனிதர்களோட இயலாமை. ஷைத்தான் இப்படி தான் நம்மள்கிட்ட வந்து விளையாடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனைகள், இப்படிப்பட்ட ஒரு ஷிர்க்கிலிருந்தும் குஃப்ரிலிருந்தும் நம்மையும் நம் சங்கதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றி அந்த தௌஹீதில் கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை, தௌஹீதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அப்படியே மரணம் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் சங்கதிகளுக்கும் தருவானாக. நாம் செய்யக்கூடிய பாவங்களையும், நம் முன்னோர்கள் செய்த பாவங்களையும்
பின்ன வரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து நம்மளுக்கு சொர்க்க வாழ்க்கை கொடுத்து அல்லாஹ் நம்ம எல்லாம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து அந்த அவனோட திருமுகத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தருவானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.